நம்மளை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. வசனத்தை சொன்னாலே அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஆவியானவர் கிரியை செய்வார். நாம் ஒருத்தனை மாற்ற முடியாது, மனுஷன் மற்றொரு மனுஷனை மாற்ற முடியாது. ஆனால் கர்த்தர் மனசு வச்சா எப்பேற்பட்ட மனுஷனையும் மாற்ற முடியும். எப்பேற்பட்டவர் தான் நம்முடைய தேவன். அந்த எண்ணத்தோடு நம்ம பிரசங்கம் சொன்னால் ஆலோசனை சொன்னால் போதும். அதனால் அவன் உனக்கு அந்நியனாக இருப்பானாக, அவனை வெறுக்காது இருப்பாயாக என்று சொல்கிறார். அப்படி ஒரு ஆத்மாவையும் நம்ம வெறுக்காதபடி அவனை நேசித்து அவனுக்கு நல்ல விதத்தில் நம்ம எவ்வளோ செஞ்சுருக்கிறோம், அவங்க இன்னும் நம்மளை நேசிக்கிறாங்களேன்னு அந்த நேசத்தை அவங்க புரிஞ்சுக்கொள்ளணும். அதுலேயே அவங்க குத்தப்பட்டு அவங்க மாற ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் கடினம்தான், நிச்சயமாக கர்த்தர் மாற்றி தருவார். ஸோ இந்த வசனத்தின் ஏற்பாடின்படி தான் நான் என் பத்திரிக்கையை நான் நடத்துகிறேன். தினகராகட்டும் யாராகட்டும் முதல்ல அவருக்கு லெட்டர் எழுதிடுவேன். உங்களை பற்றி இப்படிலாம் நிறைய பேர் கேட்குறாங்க. நீங்கள் ஆரம்பத்தில் ரொம்ப நல்ல ஊழியக்காராக இருந்தீங்க, ஆனால் இப்போ நீங்கள் எல்லாம் பணத்தின் மேலே இருக்கிறீங்க, பணத்துக்கு ஆசையில் இருக்கிறீங்க. காலேஜில் இவ்வளோ டொனேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழைக்கு கூட இலவசமாக நீங்கள் சீட்டு கொடுக்கறதில்ல, அப்படி தான் இருக்கிறீங்க. ரெண்டாவது, பணம் இன்னும் வேணுன்றதுக்காக இளம்பங்காள திட்டம்னு ஒன்று தொடங்கி இருக்கிறீங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு ஜெபிக்க சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஒரு குழந்தைக்கு 1000 ரூபாய் வாங்க சொல்லியிருக்கிறார். அப்போது அந்த குழந்தைக்கு சாகிற வரைக்கும் 25 வருஷம் எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு கேரண்டி கொடுத்துருக்கிறார். அப்போது நான் சொன்னேன், நிறைய பேர் எனக்கு எழுதுனாங்க, இந்த காரியத்தை நீங்கள் பத்திரிக்கையிலையும் பிரசங்கத்திலையும் சொன்னதுனால. அப்போது பணம் கொடுக்க முடியாதவங்க யார் ஜெபிப்பா? 1000 ரூபாய் கூட கொடுக்க முடியாத ஏழைகளுக்கு யார் ஜெபிப்பான்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்டேன். அந்த பதிலை என் பத்திரிக்கையில் நான் வெளியிடுவேன்னு சொன்னேன். உடனே அவர் என் பதில் எழுதாமல் தான் பத்திரிக்கையில் எழுதினார். இந்த மாதிரி சில கேட்குறாங்க, ஏழைகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்க முடியாதவங்களுக்கு ஜெபம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நிச்சயமாக ஜெபம் பண்ணுவோம். அவங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்கலாம். அவங்க மாதம் 20 ரூபாவோ 10 ரூபாவோ அனுப்புனா 1000 ரூபாய் சேர்கிற வரைக்கும் ஜெபிக்க மாட்டோம், சேர்ந்ததுக்கப்புறம் ஜெபம் தொடங்கிடுவோம் அப்படின்னு அது சொல்லி அவர் எழுதின உடனே அடுத்த பத்திரிகையில் அவர் கேட்கல, நானாகவே எழுதிட்டேன். இதெல்லாம் எவர் சில்லர் பாத்திரமா, இன்ஸ்டால்மெண்ட் பேஸில் ரெஃப்ரிஜரேட்டரை வாங்குகிற மாதிரி இந்த மாதிரி கர்த்தர் ஒரு நாளும் சொல்லியிருக்க மாட்டார். ஆகவே தினகரனுக்கு கர்த்தர் சொன்னதாக சொன்னது பொய் அப்படின்னு முதல் பொய் என்ற வார்த்தையை வச்ச முதல்ல பயந்தேன். இவ்வளோ பெரிய மனுஷனுடைய வார்த்தையை நம்ம பொய்ன்னு எப்படி, ஏன்னா கர்த்தரோடு பேசுகிறவருன்னு தான் நம்ம கேள்விப்பட்டோம் பார்த்தோம். எல்லாம் ஜெபம் பண்ணும்போதே ஓகே லார்ட், எஸ் லார்ட் சொல்கிறத நான் சொல்லிடுறேன், இப்படி தான் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட மனுஷங்கிட்ட அவர் சொன்னது பொய்ன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு. ஆனால் கடைசியில் தான் கர்த்தர் ஆவியானவர் ஒருத்தர் தானே, அவருக்கு ஒருத்தர் எனக்கு ஒருத்தர் இல்லை, என்னையும் உணர்த்தின தேவன். ஆகவே தைரியமாக எழுதினேன். அவர் சொல்கிறது பொய், 100க்கு 100 பொய். ஏழைகளுக்காக 100 ரூபாய் 1000 ரூபாய் கொடுக்காதவங்களுக்காக ஜெபிக்கணும், கொடுக்குறவங்களுக்கு ஜெபிக்கணுன்றது ஒரு நாளும் கர்த்தர் சொல்லியிருக்க மாட்டார், நம்பாதீங்க அப்படின்னு எழுதினேன். அப்போ அடுத்து அவருடைய தவறான காரியங்கள் எல்லாம் தொடர்ந்து எழுத ஆரம்பித்தேன். மற்ற ஊழியர்களையும் குறித்து எழுத ஆரம்பித்தேன். இவர் சாம் ஜெபராஜ் இல்லையா, சாம் ஜெபத்துரை, அவர் நிறைய புஸ்தகம் எழுதி நல்லா தான் பண்ணார். ஆனால் அவர் எழுதின புஸ்தகத்தில் ஆண்டவர் ஏழைகளுக்கு ஆண்டவர் இது சொன்னார். அது என்ன சொன்னார், வயசின் கோளாறுனால மறதி. அப்போது அவர் சொன்னார், இந்த மாதிரி
இயேசு அவர் வியாதிப்பட்டிருந்தார். அவர் வியாதிப்பட்ட அவர் கர்த்தர் அவரை சுகமாக்கி தான் மற்றவங்கள சுகமாக்கினார். இப்போ இயேசு வியாதிப்பட்டிருந்தாருன்னு வேத புஸ்தகத்தில் எங்கேயுமே எழுதலையே, நீங்கள் எப்படி எழுதுறீங்கன்னு அவருக்கு எழுதி கேட்டேன். அப்போ அவர் இது எழுதினார், நான் வியாதிப்பட்டிருந்தேன், நீங்கள் என்னை காணவில்லை. நான் சிறையில் அடைக்கப்பட்டேன், நீங்கள் என்னை விசாரிக்கவில்லை. நான் வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. நான் பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் தரவில்லை. இந்த வார்த்தையை இயேசு உதாரணத்துக்கு தான் சொன்னாரே தவிர, நான் பசியாக இருந்தேன்னா அவர் பசியாக இருந்தார் அர்த்தம் இல்லை. நான் வஸ்திரம் இல்லாது இருந்தேன்னா வஸ்திரம் இல்லாமல் இல்லை. உண்மையில் சொல்லப்போனால் மற்றவங்களுடைய வஸ்திரத்தை விட இவருடைய வஸ்திரம் தான் விலை ரொம்ப அதிகமாக. ஏன்னா அதில் ஜாயிண்ட்டே இருக்காது அவர் போட்ட ட்ரெஸ்ஸில். அது யூதர்கள் கலாச்சாரத்தில் ரொம்ப முக்கியமானவங்களுக்கு தான் அப்படி செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அந்த சரித்திரத்தை பார்க்கும்போது தான் இது தெரியுது, பைபிளில் இல்லை. அப்போ அப்படி அவருடைய வஸ்திரம் ஒரு நாளும் கிழிஞ்சு போயோ வஸ்திரம் இல்லாமலோ இருந்தது கிடையாது. அது சீட்டே போட்டாங்க. அதான் அதுக்கு அவ்வளோ வேல்யூ அது. அதனால் கரெக்ட், நல்ல பாயிண்ட் அது. ஸோ அந்த மாதிரி கர்த்தர் உதாரணத்துக்கு சொன்னதை இவர் உண்மையாகவே எழுதிட்டார். ஆண்டவர் பசியாக இருந்தார், வியாதிப்பட்டு இருந்தார். ஏன்னா அவர் இதில் சொல்லியிருக்கிறார். நான் சொன்னேன், அது அவர் வியாதி படுக்கையில் இருந்தார்னு பைபிளில் ஒரு இடத்துலையும் இல்லை. அவர் நீங்கள் எழுதுனது எல்லாமே வேத வசனத்துக்கு முரண்பாடு. இவ்வளோ புஸ்தகத்தை எழுதியிருக்கிறீங்க, இந்த விஷயத்தை உங்களுக்கு தெரியலையான்னு. உடனே இதை பத்திரிக்கையில் நான் எழுதினேன், பதில் எழுதாததுனால பத்திரிக்கையில் எழுதின உடனே அவர் என் மேலே கேஸ் போட்டார். இது மான நஷ்ட வழக்கு, 1 கோடிக்கு மாதிரி எனக்கு ஊழியமே பாதிக்கப்பட்டுருச்சு. அப்போ நான் ஓமனில் இருந்தேன். அப்போ இது மாதிரி வக்கீல் நோட்டீஸ் வந்திருக்குது அப்படின்னு வீட்டில் ஒய்ஃபு ஃபோனில் பயந்து அவசரமாக ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. என்ன வந்திருக்கு, கொஞ்சம் அப்போல்லாம் இமெயிலெலாம் கிடையாது, இதுதான் ஃபேக்ஸ் தான் இருந்தது. ஃபேக்ஸில் அனுப்புங்கன்னு வக்கீல் நோட்டீஸ் அப்படியே அனுப்பிச்சார். படித்த உடனே இவ்வளோ ஃபூலிஷாக எழுதியிருக்கிறாரு, வேறு 1 கோடி வேணும், என் ஊழியம் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு எழுதியிருக்கிறார். உடனே நான் அவருக்கு எழுதினேன், நான் வக்கீல் வைக்க மாட்டேன், நீங்கள் கோர்ட்டில் போடுங்க, நான் பேசுகிறேன், எந்த வக்கீலும் இல்லாமல் நானே பேசுகிறேன், நானே. ஏன்னா வக்கீலுங்களுக்கு வசனம் தெரியாது, எனக்கு வசனம் தெரியும், அதனால் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே கப்புன்னு வாபஸ் வாங்கிட்டார். வக்கீல் நோட்டீஸு திரும்ப பெற்றப்பட்டது அப்படின்னு அதே வக்கீல் எனக்கு எழுதிட்டார். ஸோ அதெல்லாம் ஃபைல் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அனுபவங்கள் நிறைய கர்த்தர் கூட இருக்கிறதுனாலையும் ஆவியானவர் எனக்கு ஆலோசனை கொடுக்கறதுனாலையும் அதில் ஜெயிச்சுட்டே வரேன் நான். உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது நீங்கள் எழுதியிருந்தீங்க, எனக்கு இருந்த ஒரே கவலை என்னென்னா என்னால் வேதம் வாசிக்க முடியலை இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தீங்க. உங்களோட அனுதின நாளில் உங்களோட தியான வாழ்வு எப்படி, எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவீங்க, எப்படி வேதம் படிப்பீங்க? வசனத்தை எனக்கு எல்லாமே பைஹார்ட்டாக தெரியும், கண்ணை மூடிட்டு தான் பிரசங்கம் பண்ணுவேன். கண்ணை திறந்து நோட்ஸ் வச்சு நான் அது வரைக்கும் பார்த்ததில்லை. நோட்ஸ் வைக்க மாட்டேன். அப்போ நீங்கள் முதல் நாளே உட்காந்து எழுதி அதெல்லாம் மனப்பாடம் பண்ணிடுவீங்களா? ரெஃபரன்ஸ் ஆல்ரெடி. ஏன்னா அரை மணி நேரம் பிரசங்கத்தை 1 மணி நேரம் பண்ணுவேன். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி சொல்கிறதில்ல, ஆட்டோமேட்டிக்காக அது வரும். அதுக்கு ஆரம்பத்தில் எனக்கு அந்த ஊழியத்தில் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்படி உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட இடத்துல. ஆமாம், டேனிஷ்பேட்டை பெத்தேலில் தான் மனம் திரும்பினேன். அங்கே தான் பிரதர் பி சாமுவேல் அவங்க தான் ஊழியத்தில் எல்லாம் என்னை கூட்டிகிட்டு போய் பழக்கப்படுத்தினார். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் ஆரம்பத்திலேயே குறிப்பு வைக்காமல் பிரசங்கம் பண்ண பழகுங்க, ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு நல்ல தாளந்து கொடுத்துருக்குறாரு, அதனால் நீங்கள் அப்படி செய்யுங்க. ஏன்னா குறிப்பு வச்சிங்கனாக்கா நிறைய தடவை அதை மறந்துடும். நிறைய பிரசங்கமாக பார்த்துருக்குறேன், புல்ஃபிட்டில் ஏறி குறிப்பு வச்சு பிரசங்கம் பண்ணும்போது ஃபேன் காற்றுல அடிச்சுட்டு போயிடுச்சு, அதோடைய ஆசீர்வாதம் கொள்ளிட்டார் அவர். அந்த நிலைமை வராமல் இருக்கிறதுக்கு. ஆனால் நான் இன்னைக்கு என்ன சப்ஜெக்டை பற்றி பேசணும் அப்படின்றத நிறைய இடத்துல சொல்லுவாங்க, நிறைய இடத்துல நான் சொல்கிறத விரும்ப மாட்டேன். ஆவியானவர் என்ன எனக்கு சொல்கிறாரோ அதுதான்.
அப்போ அதை என்னை உணர்த்துவார். அப்போது நேற்று என்ன சப்ஜெக்ட் பேசினேன், மனம் திரும்புதலை பற்றி பேசினேன். சரி, இன்றைக்கி என்ன பேசணும், இன்றைக்கி தொடர்ந்து எப்படி ஜீவிக்கிறது பரிசுத்தமாக. அப்போ அதுக்கு சம்பந்தமான வசனங்கள் எல்லாம் நானே பேனால் எழுதிக்குவேன். எப்போவுமே ஒரு விஷயத்தை பேனால் எழுதிட்டோன்னா மனசில் பைஹட் ஆகிடும். அது அப்படி தான் அந்த காலத்தில் நம்ம படிக்கும் போதெல்லாம் அப்படி செய்கிறது. ஸோ அந்த மாதிரி எழுதி குறிப்பு வச்சுட்டு அந்த வசனத்தை முதல்ல எந்த டாபிக் என்ன வசனத்தை பேசணும், ரெண்டாவது அதுக்கு ஏற்ற உதாரணம் என்ன மாதிரி உதாரணம், அந்த ஊரில் ஆப்பக்கூடலில் என்ன பிரசங்கம் பண்ணேன், இப்போ 2வது தடவை கூப்பிட்ருக்காங்க, அதே பிரசங்கம் அது ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? அதான் எழுதிடுவேன். அவர் சொல்லி கொடுத்தது தான். அந்த காலத்துலேருந்து ஒரு டைரி வச்சுருக்கிறேன். இந்த ஊரில் ஆமாம், எந்த ஊரில் என்ன பிரசங்கம் பண்ணேன், என்ன சப்ஜெக்டில் முதல் நாள், அதுக்கு என்ன மாதிரி உதாரணம் சொன்னேன், ரெண்டாவது அதே உதாரணத்தை நான் திருப்பி அதே ஊரில் சொன்னேன். நீங்கள் மாதிரி ஆரம்பிக்கும் போது அவங்க முடிச்சிருவாங்க. ஆமாம், இது என்ன அது எல்லாம் பழக்கமாக இருக்குதுன்னு. ஸோ அதனால் ஒவ்வொரு பிரசங்கம் புதுசாகவே இருக்கும். ஏன்னா வேற எங்கேயோ பிரசங்கத்தை கேட்டவங்க இங்கே இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா பிரசங்கத்தையும் மாற்றிடுவேன் மேடையில். ஏன்னா அதே பிரசங்கமாக அவருக்கு தெரியக்கூடாது. சாப்பாடே சாப்பிட்ற மாதிரி. அதனால ஏன்னா அவங்க ஆசையோடு வர்றாங்க, அப்போ அவங்களுக்கு புதிய தாட்டு அவங்களுக்கு கொடுப்பேன். அது மாதிரி வச்சு எழுதி வந்த உடனே நோட்ஸில் எல்லாம் மறந்துடக்கூடாதுன்னு எழுதி வச்சிருவேன் நான். ஸோ பிரசங்கத்துக்கு முன்னே வேலை உண்டு, பிரசங்கம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமும் வேலை உண்டு. நீங்கள் நோட்ஸ் அப்டேட் பண்ணுவீங்க. என்ன தேதி, என்னென்ன பிரசங்கம், எல்லாம் என்ன உதாரணம் பண்ண அதை கூட எழுதி வச்சுருக்கோம். ஐயா, இப்போ இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ இன்னைக்கு எங்களுக்கு ரிசோர்ஸஸ் நிறைய இருக்குது. கமெண்டேட்ரிஸாக இருக்கட்டும், டிஃப்ரெண்ட் வேர்ஷன்ஸ் ஆஃப் பைபிளாக இருக்கட்டும், இல்லை ஒரு தேவ மனிதர்களோட எழுத்துக்கள் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த காலத்தில் எப்படி இந்த சோலா ஸ்கிரிப்சூரா, அதாவது வசனம் மாத்திரமே அப்படின்னு எப்படி அந்த காலத்தில் உங்களால் உறுதியாக நிற்க முடிந்தது? இல்லை இது நீங்கள் என்ன மாதிரி ஹோம்ஒர்க் பண்ணுவீங்க? இதுக்கு 64 என்ன பி சாமுவேல், சாம் கமலேசன் இவங்கெல்லாம் அப்போ இருந்தாங்க டேனிஷ்பேட்டை பெத்தில். அங்கே தான் நான் மனம் திரும்பினேன். டாக்டர் மனம் திரும்பிட்டார்ன்ற செய்தி அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே அவங்க கூப்பிட்டு என்னோட பேசி, சரி கர்த்தர் உங்களை நல்ல விதத்தில் உபயோகப்படுத்துவார், அதுக்கு கொஞ்சம் வசன அஸ்திபாரம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை, அதனால் எமோஷனல் ஸ்பிரிட்டில் பேசாமல் வசன அடிப்படையில் பேச முயற்சி பண்ணுங்கள், அதனால் நீங்கள் வேதாம கல்லூரிக்கு போகிறது உங்களுக்கு நல்லது, பேசிக் நாலேஜ் பைபிள் நாலேஜ் அதில் உண்டாகும் அப்படின்னு சொல்லி அவங்களா தன்னுடைய வேனில் என்னை உட்கார வச்சு, சாம் கமலேசனுடைய அம்மா பி சாமுவேல் எல்லாரும் என்னை உட்கார வச்சு பங்காரப்பட்ட பைபிள் செமினரிக்கு என்னை அனுப்பிச்சி கொடுத்தாங்க. அப்போ ரெவன் ரைஸ் இருந்தார், டாக்டர் தியோடர் வில்லியம்ஸ் தான் எனக்கு கிளாஸ் டீச்சரு. ஓகே, அதனால் நல்ல பைபிள் பேஸ் எனக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த இதில் நான் வசனத்தில் வளர்த்திட்டேன். அப்புறம் தான் எல்லா வசனம் அப்படின்ற அடிப்படையில் பிரசங்கமும் மாற ஆரம்பிச்சது. அப்படி வெறும் கதை சொல்லி சொல்கிறது இல்லை, வசன அடிப்படையில் சொல்லி அதை சொல்கிறது நல்லதுன்னு சொல்லி. ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் வேதம் படிப்பீங்க? அப்போ வேதம் வாசிக்கிறது, தியானிக்கிறது? இப்போ அப்போ இருந்தே எனக்கு வேலை அதிகம். முன்ன ஆஸ்பத்திரி போனேன், அந்த வேலை அதிகம். காலையில் எந்திரிச்சு எந்தெந்த பேஷண்ட்டு என்ன கொடுத்தன்ற சீட்டு இருக்கும் அதெல்லாம் பார்ப்பேன். ப்ரைவேட் ஆஸ்பத்திரி இருந்துச்சு, அந்த வேலை அதிகம். அப்போ அதனால் காலையில் அதிக நேரம் ஜெபிக்க மாட்டேன், அதிக நேரம் வேதம் வாசிக்க மாட்டேன். ஜெபம்லாம் ராத்திரி தான். காலையில் எழுந்திரிச்சா ஒரு அதிகாரம், அது சின்ன அதிகாரமாக இருந்தால் ஒரு அதிகாரம், பெரிய அதிகாரமாக இருந்தால் பாதி அப்படி எடுத்துக்குவேன். அதிக நேரம் அதில் செலவு செய்ய மாட்டேன். அதோடு கூட தியானத்துக்கு நேரம் எடுக்கிறதுனால தான் வசனத்தின் அளவை குறைச்சிக்கிறேன் நான். ஏன்னா வசனத்தை நாம் வாசிக்கும் போது தியானிக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அது தியானத்தில் தான் கர்த்தர் பேசுகிறதெல்லாம் கேட்க முடியும். பைபிள் வாசிக்கும் போது கர்த்தர் பேசுகிறத கேட்கவே முடியாது. அதனால தான் தாவீது சொல்கிறான், வேதத்தை வாசித்து தியானிக்கிறவனே பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போது வாசனத்தை வாசிக்கிறதோடு மாத்திரமல்ல, அதை தியானிக்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி தான் கர்த்தர் எனக்கு அந்த தியானத்தை கொடுத்தார். அவர்
1978 வருஷம். அதுதான் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய டேர்ன் உண்டாச்சு, மாற்றங்கள் உண்டாச்சு. 78 வருஷம். அப்போ தான் என்னை பற்றி உள்ள காரியங்கள் பேச ஆரம்பித்தாங்க. ஊழியத்தை பற்றியும் மற்றதை பற்றியும் எல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. அங்கே மார்த்தோமா சபை, அந்த சபை, இதிலெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. அப்போ அந்த பிஷப்பை பற்றிலாம் நான் எழுதுனது அவங்களுக்கெல்லாம் பெரிய கோபம். அதெல்லாம் நான் க்ளீனாக எழுதிட்டேன். நான் இப்படிப்பட்டவங்க கையில் எப்படி நீங்கள் திருவிருந்து வாங்குறீங்க அப்படிலாம் எழுதிட்டேன். அதனால் அவங்க என்ன எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணாங்க, அவங்க சபையில் இனிமேல் நான் பேசக்கூடாது அப்படின்னு. அப்போ இப்படி பிரச்சனைகள் வரும்போது ஜனங்க கேட்க ஆரம்பித்தாங்க, ஏன் டாக்டர் எங்கள் சபையில் உங்களை பேச அனுமதிக்க வேண்டாம்னு பிஷப் எழுதினார், ஆனால் சிஎஸ்சியில் அனுமதிக்கிறாங்க, நீங்கள் அங்கே பேசும்போது நாங்கள் எல்லாம் அங்கே வர்றோம், ஆனால் மார்த்தமாவில் திரும்ப உங்களை உபயோகிக்கணும்னு நாங்கள் எல்லாம் ஜெபிக்கிறோன்னு ஆயர்கள் எல்லாம் எனக்கு எழுத ஆரம்பித்தாங்க. இது என் மனசில் பெரிய போராட்டமாக, ஏதோ நான் குற்றம் செஞ்ச மாதிரி எல்லாரும் தப்பாக நினைக்கிறாங்க இல்லையா அப்படின்ட்டு. அப்புறம் தான் தனியாக நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, இப்படி எல்லாரும் என்னை பற்றி இப்படி பேசுகிறாங்க, ஆனால் என்னுடைய மனசாட்சியும் உமக்கும் நல்லா தெரியும் எந்த விஷயத்தில் நான் தப்பு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு. ஆனால் ஒரு தப்பும் செய்யாத எனக்கு ஏன் இப்படி போராட்டங்களும் தவறானபடி என்னை பற்றி பேசுகிறதும் வருது அப்படின்னு. ஒரு பக்கம் தினகருடைய ஆளுங்க அவங்க என்னை வெறுத்து எழுதுறது, இன்னொரு பக்கம் மற்ற ஊழியக்காரங்க அவங்கள பற்றி எழுதுனதெல்லாம். ஒருத்தர் பேர் சொல்லி மறந்துட்டேன், இப்படி நிறைய ஊழியக்காரர் தான் எழுதியிருக்கேன், அதனால தான் பேரை சொல்ல முடியல. அப்படி நிறைய பேர் எழுத அவங்க ஆளுங்கள்லாம் என்னை எதிர்த்து எழுத ஆரம்பித்தாங்க. ஸோ அதுவே எனக்கு பெரிய போராட்டமாக இருக்குது. அப்போது ஒரு நாள் அன்றைக்கி தான் 1978 ஒரு நாள் ராத்திரி ஜெபம் பண்ணிவிட்டு நான் படுக்கும்போது தான் தூக்கமே வரல. திரும்ப இவங்க ஏன் என்னை பற்றி இப்படி பேசுகிறாங்க, நான் ஒன்றுமே தப்பு பண்ணலையே, இவங்க ஏன் இப்படி என்னை பற்றி எழுதுகிறாங்க அப்படின்னு ரொம்ப உள்ளத்தில் போராட்டம் வந்தது. என்னால் தூங்கவே முடியல. அப்புறம் ராத்திரி 1:30 மணிக்கு திரும்பவும் நான் எழுந்து ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இப்போ நான் என்ன பண்ணுறது, நான் குற்றவாளியாக இருந்தால் எனக்கு சொல்லும் சுவாமி, நான் திருத்தணும்னா சொல்லும், நான் எதை நான் திருத்திக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டேன். ஆனால் ஒரு பதிலும் பேசலை, ஒரு பதிலும் தெரியல. அப்புறம் திருப்பியும் பைபிள் வாசித்து திருப்பியும் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஒன்றும் பதில் கிடைக்கல. அதுக்கப்புறம்தான் ராத்திரி 3 மணி ஆயிடுச்சு. சாரி, ஓகே, 3 மணி ஆயிடுச்சு. அப்போது நான் என்ன செஞ்சேன், திருப்பியும் ஜெபிக்க ஆரம்பித்தேன். கர்த்தாவே, நான் நாளைக்கு நிறைய கூட்டத்தில் நான் பேச வேண்டியிருக்குது. காலையில் ஒரு கூட்டம், மத்தியானம் ஒரு கூட்டம், சாயந்தரம் ஒரு கூட்டம், இப்படி நீர் ஒன்றுமே பதில் சொல்லன்னா நான் எப்படி கண்டினியூ பண்ணுறது ஊழியத்தை அப்படின்னு கேட்டேன். ஒன்றுமே பதில் இல்லை. கடைசியாக நான் ஒன்று செய்ய போகிறேன் ஆண்டவரே, நான் பைபிள் வாசிப்பேன், நீர் பேசுகிறத நான் கேட்கணும், அதுக்கப்புறம் ஒரு சுருக்க ஜெபந்தான் பண்ணுவேன், அதுக்கப்புறம் நான் தூங்க முயற்சி பண்ணுவேன். அப்படி தூக்கம் வரலன்னா என்கிட்ட நிறைய தூக்க மாத்திரை இருக்குது, எதையாவது ஒன்று போட்டு நான் பேசாமல் தூங்கிக்க போகிறேன், இதுதான் கடைசி அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் என்ன பண்ணேன், பைபிள் எடுத்து வாசித்தேன். அது வாசிக்கும் போது எப்போவுமே ஏதாவது ஒரு பக்கம் திருப்பி விரலை வச்சு குத்தி இதுதான் கர்த்தர் பேசினாருலாம் கண்டுபிடிக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைங்க வசனத்தில் வளர்ந்தவங்க அப்படிலாம் கேட்கவே கூடாது, அது முறையல்ல. அதனால் அன்னன்னைக்கு வாசிக்கிற போர்ஷன்லேயே கர்த்தர் பேசுவார். அதனால் காலையில் பிரசங்கி 6ஆம் அதிகாரம் வாசிச்சிருந்தேன், அடையாளம் வச்சுருந்தேன். இப்போ 7ஆம் அதிகாரம் வாசிக்கணும். இன்னும் 7ஆம் அதிகாரம் வாசிக்க தொடங்கினேன். வாசிட்டே வரும்போது 21வது வசனம் வந்தபோது சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே, கவனித்தால் உன் வேலைக்காரன் கூட உன்னை நிந்திப்பதை நீ கேட்க வேண்டி வரும். அந்த வார்த்தையை கேட்ட உடனே டைரெக்டாக கர்த்தர் பேசுகிற மாதிரியே இருக்குது. சொல்லப்படும் எல்லா வார்த்தையும் கவனிக்காதப்பா, யாரை பற்றி யாரும் பேசலை, ஏன் என்னை பற்றியே பேசுனாங்களே,
நான் பிசாசை துரத்த வந்தேன், அவங்க எல்லாம் என்ன பிசாசின் தலைவனை ஆக்கிட்டாங்க. என்ன நான் அவங்ககிட்ட வாதிச்சேனா நான் பிசாசு இல்லை நான் தெய்வம்னு? ஒன்றும் ப்ரூஃப் பண்ணலை, வாதிக்கவும் இல்லை. சொல்கிறதுனால நான் பிசாசு ஆக போகிறதில்ல, நான் கர்த்தர். அதே மாதிரி தான் என்னுடைய ஊழியத்தை செய்கிற உனக்கும் இதே அவமானம் வரும். நீ செய்யாத தப்ப சொல்லுவாங்க, செஞ்ச மாதிரியே சொல்லுவாங்க, நீ சொல்லாத வார்த்தையை சொன்ன மாதிரியே சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் நீ கவனிக்காதப்ப ஜஸ்ட் இக்னோர் இட். அப்படியே நீ மறந்துட்டு மற்ற வேலையை நீ செய்யப்பார் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த வசனம் என்னோடு பேசுச்சு. அதுதான் பேசுறது, உணர்த்தப்படுது தான் பேசப்படுதுன்னு அர்த்தம். அப்படி தான் கர்த்தர் என்னோடு அந்த வசனம் மூலியமாக பேசினார். அதுக்கப்புறம் நான் பைபிள் வாசிக்கலை, வசனத்தை அதோட மூடிக்கிட்டேன். ஓடிட்டு உடனே ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு உடனே தூங்கிட்டேன். சின்ன குழந்தை மாத்திரை போடாமலே சின்ன குழந்தை தூங்குற மாதிரியே தூங்கிட்டேன். காலை எழுந்திரிச்சேன், பழையபடி எல்லாம் வேலையும் செஞ்சேன், ஒரு டயர்டும் இல்லை, நல்லாவே இருந்தது. இந்த மாதிரி என்னுடைய சின்ன சின்ன அனுபவத்துல எல்லாம் கர்த்தர் இப்படியெல்லாம் என்னை நடத்தினதுனால தான் இன்னைக்கும் கர்த்தருக்குள்ள ஸ்ட்ராங்காக இருக்க என்னால் முடியுது. எப்படியோ என்னுடைய ஓட்டெல்லாம் ஓட்டி முடிச்சிட்டேன். 85-86 ஆயிடுச்சு. இனி உள்ளது மீதி உள்ளதுல எழுத்து மூலியமாக தான் ஊழியம். இப்போ எழுதிட்டு இருக்கிறீங்களா? இப்போ ஆமாம், இப்போ பட் ஆன்லைனில் உங்கள் பத்திரிக்கை அப்டேட் ஆகலை இல்லை? நேற்று போயிடுச்சு எல்லாம். ஆமாம், பட் அந்த ஜாமக்காரன் சைட்டில் இது அப்டேட் பண்ணுற மாதிரி? ஆமாம், ஒவ்வொரு இதுலையும் சைட்டில் அப்டேட் பண்ணிடுறோம். ஓகே, அது லேட்டாக பண்ணுவாங்க சில சமயத்தில் நான் ஞாபகப்படுத்துவேன், சரி பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இவ்வளோ நாள் ஊழியம் பண்ணீங்களா, உங்களுக்கு ஏன் எதுவும் கட்டடம் கட்டணும், இல்லை ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கணும், நிறைய பேர் நம்மளுக்கு வேலை செய்யணும், ஒரு நிறுவனமாக மாறணும் அப்படிங்கிற எண்ணம் ஏன் வரல? எண்ணமும் ஆசையும் தேவை இருந்தால் தான், தேவை இருந்தால் நம்ம அதை கேட்கலாம், இதை செய்யலாம். ஆனால் ஆண்டவர் கேட்காமலே நமக்கு எல்லாம் கொடுத்து உள்ளது போதும் என்று இருங்கள், நான் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டேன்.